இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலகின் நம்பகமான 28 நாடுகள் பட்டியலில் மலேசியாவுக்கு 7வது இடம். 2024 எடில்மேன் ட்ரஸ்ட் பாரோமீட்டர் கருத்து கணிப்பில் உலகின் 7வது மிகவும் நம்பகத்தன்மை மிகுந்த நாடாக மலேசியா பட்டியலிடப்பட்டுள்ளது. 28 நாடுகள் அந்த கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டன. அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள், வணிகங்கள், அரசாங்கம் மற்றும் ஊடகம் மீதான பொது நம்பிக்கையின் சராசரி விழுக்காட்டை குறிக்கும் ஒட்டுமொத்த குறியீட்டில் மலேசியா 6 புள்ளிகளை அதிகம் பெற்று 68 மொத்த புள்ளிகளை பதிவு செய்து அந்த பட்டியலில் 2 இடங்களில் முன்னேறியுள்ளது. அந்த பட்டியலில் 79 புள்ளிகளை பெற்று சீனா முதலிடத்தில் இருக்கும் வேளை 76 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் முறையே ஐக்கிய அரபு சிற்றரசு, இந்தோனேசியா, சவுதி அரேபியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், கென்யா மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகள் உள்ளன. மலேசியா மீதான நம்பிக்கை அதிகரிப்பு நாட்டின் நிர்வாகம் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மீது மக்கள் கொண்டுள்ள கண்ணோட்டத்தின் மாற்றத்தை காட்டுவதாக எடில்மேன் மலேசியாவின் தலைமை இயக்குநர் கிறிஸ்டி குரூஸ் கூறியுள்ளார். குலுவாங்கில் ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது, 3 ராணுவ வீரர்கள் காயம். ஜொஹூர் மகோதா குலுவாங் முகாமில் ஹெலிகாப்டர் ஒன்று அவசரமாக தரையிறங்கிய சம்பவத்தில் அதில் பயணித்த 3 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர். இன்று அதிகாலை மணி 1:35 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இரவு நேர பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அந்த M8111 ரக ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டதை மலேசிய தரைப்படை ஓர் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த 3 எலும்பு முறிவு உட்பட உடலில் காயங்களுக்கு இலக்காகி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மேல் சிகிச்சைக்காக குலுவாங் என்ஜே பெசார் ஹஜா கல்ஜோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள விசாரணை வாரியம் ஒன்று அமைக்கப்பட உள்ள வேளை சம்பந்தப்பட்ட ஹெலிகாப்டர் தற்காலிகமாக சேவையில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குனோங் தஹாங் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த UPM மாணவரை பாம்பு தீண்டியது. ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பஹாங் கோலாலபீஸில் உள்ள குனோங் தஹான் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த UPM புத்ரா பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை பாம்பு தீண்டியதால் அவர் மோசமாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு மணி 7:46 வாக்கில் அச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததை பஹாங் தீயணைப்பு மீட்பு துணை இயக்குநர் இஸ்மாயில் அப்துல்கானி உறுதிப்படுத்தினார். மாலை மணி 6 வாக்கில் போதா முகாமில் குளித்துக் கொண்டிருந்த போது அவரை பாம்பு தீண்டியதாக கூறப்படுகிறது. அதனால் மிகவும் சோர்வடைந்த 20 வயது சித்தி நுராகிலா அஸ்மி எனும் அம்மாணவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் 2 மருத்துவர்களுடன் ஹெலிகாப்டர் ஒன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இஸ்மாயில் சொன்னார். அம்மாணவி மேல் சிகிச்சைக்காக பின்னர் கோலாலிபேஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய குனோங் தஹான் மலையேறும் நடவடிக்கை இம்மாதம் 30ஆம் தேதி நிறைவடையும். இந்த மலையேறும் நடவடிக்கையில் 40 பங்கேற்பாளர்களுடன் மலையேறிகள் 2 பெர்கிலித்தான் அதிகாரி 1 3 சமூக ஆர்வலர்களுடன் உடன் செல்கின்றனர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு 200 கிலோமீட்டர் எதிர்ப்பு ஓட்டத்தை தொடங்கினார் சைட் சாடிக். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் நாடாளுமன்றத்தை நோக்கி தனது 200 மீட்டர் பயண ஓட்டத்தை இன்று தொடங்கியுள்ளார். மூவாரில் அதிகாலை மணி 6:30க்கு ஓட்டத்தை தொடங்கியதாக அந்த முன்னாள் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். அவரை சில நபர்கள் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்வதையும் அந்த பதிவில் காண முடிகிறது. முன்னதாக மூவாரில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் பாலத்தில் இருந்து தெலுக்மாஸ் வரை 39 கிலோமீட்டர் ஓட்டத்தை தொடங்க போவதாக சைட் சாடிக் தனது அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப்பில் அறிவித்திருந்தார். இன்று மாலை மணி 8 வாக்கில் அவர் தெலுக்மாஸிலிருந்து மலாக்கா அலோர்காஜா வரை 34 கிலோமீட்டர் ஓட்டத்தை தொடர்வார். நாளை காலை அலோர்காஜா, ரெம்பாவ், மாலையில் ரெம்பாவில் இருந்து சிரம்பான் ஆகிய இடங்களுக்கும் அவர் ஓடுவார். ஞாயிற்றுக்கிழமை சிரமானில் இருந்து செமிஞ்சே, பின்னர் செமிஞ்சேவில் இருந்து தலைநகர் துன் ஹுசைன் ஆன் வந்தடைவார். திங்கட்கிழமை அதிகாலை மணி 6:30 வாக்கில் அங்கிருந்து ஓட்டத்தை தொடங்கும் அவர் காலை மணி 9க்கு நாடாளுமன்றத்தை சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நிதி வழங்காத அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு நிதி திரட்டும் வகையில் லங்கா மூவார் எனும் அந்த ஓட்டத்தை சைட் சாடிக் தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செலாயாங்கில் 6 மாதங்களாக கொடுமைகளுக்கு இலக்காகி வந்ததாக நம்பப்படும் இந்தோனேசிய பணிப்பெண் மீட்பு. பெண் கணக்காய்வாளர் கைது. கடந்த 6 மாதங்களாக சம்பளம் எதுவும் கொடுக்காமல் தனது முதலாளியால் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்ததாக நம்பப்படும் 24 வயது இந்தோனேசிய பணிப்பெண் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் செலாயாங்கில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை மணி 6:15 வாக்கில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அப்பெண் மீட்கப்பட்டதாக புகிட் அமான் D3 ஆட்கடத்தல் குற்றப்புலனாய்வு பிரிவின் துணை தலைமை இயக்குநர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சுஃபியான் சந்தோங் தெரிவித்தார். அவ்வீட்டில் நடந்த 6 மாதங்களாக சம்பந்தப்பட்ட பெண் வேலை செய்து வருவதும் அவருக்கு இதுவரை சம்பளம் எதுவும் கொடுக்கப்பட்டதில்லை என்பதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதோடு அப்பெண் பிறம்பால் தாக்கப்பட்டதும் பலமுறை அறைந்து கொடுமைப்படுத்தப்பட்டதும் அவரது உடலில் இருக்கும் காயங்கள் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொஃபியான் சொன்னார். அச்சம்பவம் தொடர்பில் அப்பெண்ணின் முதலாளி என நம்பப்படும் 39 வயதுடைய உள்நாட்டு பெண் கணக்காய்வாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆட்கடத்தல் சட்டத்தின் கீழ் அப்பெண்ணுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது லவ் மீ இன்டர்நேஷனல். தனது தனித்துவமான அழகு சாதன பொருட்களால் மக்களிடையே மிகவும் பிரபலமான லவ் மீ இன்டர்நேஷனல் மலேசிய சாதக புத்தகத்தில் இடம்பெற்றது வெற்றிகரமாக தனது பெயரை பதித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி 6ஆம் மாதம் இடைவிடாத 48 மணி நேரம் வேலையை செய்து வாடிக்கையாளர்களின் அதீத வரவேற்பை பெற்று அச்சாதனையை புரிந்திருக்கிறது லவ் மீ இன்டர்நேஷனல். தனது வாடிக்கையாளர்களுக்கு நன்றி செலுத்தும் நோக்கில் லவ் மீ ஜம்போ சேல்ஸ் எனும் 48 மணி நேர நேரலையில் பல சிறப்பு சலுகைகளுடன் தனது சுய ஃபார்முலர் வழி பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. அதன் வழி 3658 ஆர்டர்ஸுடன் 1,86,342.76 ரிங்கிட் விற்பனைகளையும் அந்த நேரலையில் பெற்று சாதனை படைத்துள்ளது லவ் மீ இன்டர்நேஷனல். கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தொலைநோக்கு பார்வையாக வைத்து செயல்படும் லவ் மீ இன்டர்நேஷனலுக்கு இச்சாதனை மிகப்பெரிய மகுடமாக அமைந்துள்ளது. முன்னதாக 24 மணி நேர நேரலையில் கிடைத்த தங்களது வாடிக்கையாளர்களின் வரவேற்பை தொடர்ந்து தற்போது இந்த முயற்சியை தனது குழுவினருடன் மேற்கொண்டுள்ளார் லவ் மீ இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தோற்றுநர் கலை ஜி. இந்த 48 மணி நேர நேரலையில் நடந்த அதிர்ஷ்ட குழுக்களில் வாடிக்கையாளர் ஒருவர் பெசா ரக காரை தட்டிச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் கடந்த 21ஆம் தேதி அன்று நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கார் தடம் புரண்டு மின்கம்பத்தில் மோதியது, மூவர் பலி, ஒருவர் படுகாயம். ஜஹூர் சிரமாங் சிம்பாங் ரெம்பாங் கார் தடம் புரண்டு மின்கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் நண்பர்கள் மூவர் உயிரிழந்தனர். நேற்றிரவு 10:30 மணிக்கு நிகழ்ந்த அவ்விபத்தில் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்தார். 21 வயது முகமது சியாட் அஸ்மி, அகமத் மனான் சைமி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதே வயதுடைய முகமது அடீப் அகமது ஷாரிஃபின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காயமடைந்த 21 வயது நோர் அமினுல் ஃபித்ரி நோர் அஸ்மி அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்துக்கான காரணம் இன்னும் தீயணைப்பு மீட்பு துறையில் விசாரணையில் உள்ளது. கிளந்தானில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 2 காட்டு யானைகள் பிடிபட்டன. கிளந்தான் குவலகெராய் டபோங்கில் உள்ள கம்போங் லெபான் சுற்றுவட்டார மக்களை அச்சுறுத்தி வந்த 4 காட்டு யானைகளில் 2 பிடிபட்டன. நேற்று காலை மணி 10 வாக்கில் அது ஒரு யானை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கப்பட்டதாக மாநில பெர்ஹலித்தான் தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை இயக்குநர் முகமது ஹபீத் ரோஹானி தெரிவித்தார். மற்றொரு யானை நண்பகல் மணி 12 வாக்கில் பிடிபட்டது. அவ்விரு யானைகளும் ஆரோக்கியமாக இருப்பது கண்காணிப்பு நடவடிக்கை வாயிலாக தெரிய வந்துள்ளது. அவ்விரு யானைகளையும் ஆழ்ம நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காட்டு பகுதியில் கொண்டு செல்லவிடும் நடவடிக்கை கூடிய விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஹபீத் சொன்னார். முன்னதாக இம்மாதம் 20ஆம் தேதி கம்போங் லெபாங் அஞ்சோங் பகுதியில் 4 காட்டு யானைகள் சுற்றித் திரிவது குறித்து குவாலகெராய் மாவட்ட பெர்ஹலித்தான் அலுவலகத்திற்கு புகார் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கை வாயிலாக அருகில் உள்ள பாதிக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து கம்பத்தில் புகுந்து சுற்றித் திரிந்த அந்த யானைகள் பிடிபட்டன. டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது, ஒருவர் பலி, 6 பேர் காயம். டெல்லி விமான நிலையத்தில் உள்ள டெர்மினல் 1 முனையத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் காயமடைந்தனர். இன்று காலை பெய்த பலத்த காற்றுடன் கூடிய அடைமழையை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது அந்த கூரை இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது.
அச்சம்பவத்தை தொடர்ந்து உள்நாட்டு விமான சேவைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் டெர்மினல் 1 முனையத்தின் அனைத்து சேவைகளும் பின்னர் அறிவிக்கப்படும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய பொது விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு இழப்பீடும் உதவிகளும் வழங்கப்படும் என அந்நாட்டு பொது விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கிஞ்சராபு தெரிவித்தார். டிரம்புடனான விவாதத்தின் போது நடுங்கும் தோரணையில் பேசிய பைடன், ஜனநாயக கட்சியினர் கலக்கம். அமெரிக்க வாஷிங்டனில் உள்நாட்டு நேரப்படி வியாழக்கிழமை இரவு டிரம்புடன் நடைபெற்ற விவாதம் 81 வயதான ஜோ பைடன் இன்னும் ஒரு தவணைக்கு அதிபராக பதவி வகிக்க முடியுமா எனும் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் நம்பியிருந்தனர். ஆனால் பைடனின் கரகரப்பான குரலும் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு டிரம்பின் அவரை எதிர்கொண்ட முறையும் அந்த நம்பிக்கையை சிதறடித்து விட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட 78 வயது டிரம்பும் பைடனும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக தகுதியானவர்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக பைடனின் உடல்நிலை குறித்த கவலையே மேலோங்கியுள்ளது. விவாத மேடையில் சளி காரணமாக கரகரப்பான குரலில் பேசிய பைடன் சில இடங்களில் டிரம்புக்கு பதில் சொல்ல தடுமாறியதாகவும் பின்வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. டிரம்ப் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எனினும் விவாதத்தின் தொடக்கத்தில் மருத்துவ காப்பீடு மற்றும் வரி சீர்திருத்தம் குறித்து பேசிய பைடன் திடீரென இடையிலேயே பேச்சை நிறுத்தியதோடு தடுமாறினார். அதனால் அவர் என்ன பேசுகிறார் எனது எனக்கு புரியவில்லை, அவருக்கே புரிகிறதா என்பதும் கேள்விக்குறியே என டிரம்ப் கிண்டலாக கூறியது பைடன் ஆதரவாளர்களை அதிர வைத்துள்ளது.